மாற்று எண்ணங்களோ மாற்று சிந்தனைகளோ மாற்றி நிலையிலே வரக்கூடாது. அவர் நினைக்கும் போது அல்லாஹ்வை நினைக்கும் போதும் நம்முடைய பார்வை அல்லாஹ்வை பார்க்கிறவா இருக்க வேண்டும். நம்ம கேள்வி அல்லாஹ்வை கேட்கிறவா இருக்க வேண்டும். நம்முடைய நாம அல்லாஹ்வை துதிக்கிறவா இருக்கணும். நாம எந்த உள்ளத்தை கொண்டு அல்லாஹ்வை நினைக்கிறோமோ, எந்த நாளை கொண்டு அல்லாஹ்வை துதிக்கிறோமோ, அந்த நாவுடைய சத்தத்தை நம்ம காது கேட்கணும். அந்த நாவுடைய சத்தத்தை அந்த காது கேட்கணும். அந்த காது கேட்கும்போது நம்ம உடல் உணர்வுடைய அந்த வடிவம் நம்ம அவங்களோட விஷயம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ரெண்டாவது, அடுத்து நமக்கு ஓடக்கூடிய மூச்சு ரூம். இந்த ரூமாகப்பட்டது அல்லாஹ்வை வளர்த்துக் கொண்டே இருக்கும். இந்த அல்லாஹ்வை வளர்த்துக் கொண்டு இருக்கும்போது மனிதன் கவலை இருந்தாலும் சரி, துக்கம் இருந்தாலும் சரி, சஞ்சலம் இருந்தாலும் சரி, வியாதி இருந்தாலும் சரி, எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொன்னாங்க. அந்த விருப்பத்தை பகிர்ந்து கொண்டு நம்மளை அகற்றிடுவான். நம்ம எதை தேடுகிறோமோ, எதை நாடுகிறோமோ, எதை நினைக்கிறோமோ அல்லாஹ்வுக்கு சொன்னாங்க. நமக்கு வெகு தூரமாக்காமல் பக்கத்தில் அல்லாஹ்வுக்கு நமக்கு தந்துடுவான். அல்லாஹ் நாடினால் எந்த ஒரு காரியமும் பெரிய காரியம் இல்லை, அது லேசான முடிஞ்சிடும். அல்லாஹ் நாடாத பட்சத்தில் நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது நமக்கு தூரமான சொல்லி அது பக்கம் வராது. அப்போ நாம் அல்லாஹ் மட்டும் நாம் இருக்கிறோம், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறோம் அப்படின்னா நாம் நினைக்கும் போது உள்ளத்தில் ஒரு உணர்வு தோணும். அந்த உணர்வுக்கு ஒரு உணர்வு தோணும். ஒரு பாக்கியம் வருகிறோம். அந்த ஒளிவை ஒரு பாக்கியம் நம்மளுக்கு. இந்த அடிப்படைக்கு பார்க்கும்போது ரெண்டாவது செய்தி சுத்தமாக இருக்கணும். மூன்றாவது எண்ணங்கள் சுத்தமாக இருக்கணும். எண்ணங்கள் சுத்தம் இருக்கும்போது இன்னும் சுத்தப்படுத்தணும். செயல் சுத்தம் இருக்கும்போது நம்ம நாவல் துவா சுத்தப்படுத்தணும். அப்போ சொல் செயல் நம்ம செயல் சுத்தம் இருக்கும்போது நமக்கு எல்லா செயலுமே நாம் தேடாமே செய்யணும். அப்போ கிடைக்கும் விஷயம் நான் சொல்லுவேன். ஒரு மனிதன் வழக்கத்தில் சேர்ந்தது என்ன கேட்டா, வழக்கத்தில் சேர்ந்தது திருப்பம் தன்பொழுக்கும். மனிதன் தன்பொழுக்கும். அவர் மனிதன் தன்னோடும் அவருக்கு நிலை வரும்போது அவருக்கு அல்லாஹ்வுடைய சனத்தர எல்லா விஷயம் தூரமாக இருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் நம்ம பக்கத்தில் எடுத்திருப்பாங்க. தன்பொழுக்கு நம்ம உள்ளத்தை கொண்டு பொதுவே நாம் பார்க்கும்போது கண்ணீரோடு ஒளிவோடு நிலையோடு நோக்கத்தோடு பார்க்கணும். அந்த ஒளிவோடு கண்ணத்தோடு கண்ணீரோடு நாம் பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய சனத்தர நாம் எதை ஒளிவாக பார்க்கிறோம் அதற்கு பன்மடங்கு அதிகமாக அல்லாஹ் நம்மை ஒளிவாக பார்க்கிறோம். நம்ம எதை கேவலமாக நாம் பார்க்கிறோமோ, எதை கேவலமாக நாம் நினைக்கிறோமோ, எதை கேவலமாக பேசுகிறோமோ அதுக்கு வேறு மாற்றமாக அல்லாஹ் நம்மளை பேச வைக்கிறார். அந்த இடத்துல அல்லாஹ் எல்லா விஷயமும் நம்மளையும் மனிதர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பு. அப்ப அந்த நிலை என்ன? இந்த கல்வியை அல்லாஹ்வை நாம் நினைக்கிறோம். எல்லாம் நினைக்கும் போது நம்ம என்ன இருக்கணும்? கல்வி சுத்து. இந்த கல்வி சுத்தை எந்த அடிப்படைக்கிறோம்? உணர்வு அடிப்படை. இந்த உணர்வு எந்த அடிப்படைக்கிறோம்? அல்லாவுக்கும் ஒருத்தருக்கும் கட்டுப்பட்ட உணர்வு இருக்கு. எல்லாருக்கும் ஒரு பெண்மணியை பார்க்கிறோம். அந்த பெண்மணியை பார்த்தா நம்ம பெற்றோரும் தாய், நம்ம சகோதரியும் தாய், நம்ம சகோதரியும் பெண்மணி, நம்ம தாயும் பெண்மணி தான், நம்ம சகோதரி பெண்மணி தான், நம்ம மனைவி பெண்மணி தான். ஆனா இந்த மூளை பார்க்கிறது எதுவும் இல்லை. இந்த மூளையும் பார்க்கிற எதுவும் இல்லை. அது மாதிரி மனிதன் ஒரு மனிதனை பார்க்கும்போது கேவலமாற்றோம், ஒரு மோசமாற்றோம், ஒரு கண்ணீர் பச்சை மனிதர்கள் பார்க்கிறது. ஆனா அல்லாஹ்வுக்கு சொன்னாதான் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு செல்வத்திற்கு ஒரு செய்தியை கொண்டு எண்ணத்தை கொண்டு அவன் உருவாக்கி இருப்பான். ஒரு மனிதனையும்
ஒரு சிந்தை கொண்டும் ஒரு செயலை கொண்டும் ஒரு எண்ணத்தை கொண்டும் அல்லாஹ் இருப்பான் ஒருவர் இருப்பான். அது யாருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். முதல்ல நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள், நாம் செய்யக்கூடிய இமானத்து அது பரிபூர்ணமா இருக்கப்பட்டிருக்கா, அல்லாமல் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கா, அல்லாஹ் இமானத்தை ஏற்றுக்கானா அப்படிங்கிறது அவனுக்கு நம்மளுக்கு தெரியும். நம்ம நினைக்கிறோம் பெருசா சொல்றோம், பெருசா ஓதுறோம், பெருசா நினைக்கிறோம், எப்படியாம நாமீரம் தலைவந்தீரம் அப்படின்னு நினைக்கிறோம். அதுதான் நாம் இது காரியங்கள் செய்யப்பட்டாலும் அந்த காரியம் அனைத்தையும் அல்லாஹ் பொறுத்து கொள்ளணும். நாம் எந்த காரியம் செய்யணும், காரியம் செய்யலாம் அல்லாஹ் பொறுத்து கொள்ளணும். அல்லாஹ் பொறுத்துக்கூடிய காரியமா இருக்குமே. ஆனால் நமக்கு எல்லா காரியங்களும் தந்துடனே நினைக்கும். அது இருக்கிறது நடை, அதை தேடி பிடிச்சு இருக்காது, அதை தேடி பிடிச்சு இருக்காது. நமக்கு எல்லாமே செய்யலாம். பக்கத்து வேணும், நம்ம பக்கத்துல யார் வச்சுக்கலாம், நம்மள யார் வச்சுக்கலாம், அல்லாஹ் வச்சுக்கலாம். நம்மளை யார் வச்சுக்கலாம், ரசூல் வச்சுக்கலாம். நம்மளை யார் வச்சுக்கலாம், செயல் வைக்கலாம். அவர் நம்ம முழுவதை நம்ம இருக்கும்போது நம்ம பாதை அல்லாஹ் பார்க்கமா இருக்கும், நம்ம கேள்வி ரசூல் கேட்கமா இருக்கும், நம்ம பேசி செய்தி சொல்லி நாம் நடத்துறமா இருக்கும். அப்போ நான் பாதை எல்லாம் பார்க்கமா இருக்குமா, அது என்ன இருக்கும், கூகுள். நாம் கேட்கறதே எல்லாம் கேட்ட மாதிரி இருக்கா, அது ஹயாத்து. அது மாதிரி நாம் சொல்லுகிற சொல்லிட்டு இருக்கோம், ரூஹும் ஹயாத்தும் கலந்து முடிவு இருக்கும். நாம் சொல்லுகிற சொல்லுக்கு ரூஹும் ஹயாத்தும் கலந்து இருக்கோம், ரூஹ் இருக்கும். அதை முன்னாடி பெரியவங்க சொல்லணும், அப்பா நீ யாரையும் மாற்றி யாரையும் அவரையும் மாற்றிய யாரையும் மாற்றி யாருடைய உள்ளத்தையும் மாற்றியாரு. ஒரு மனிதன் நம்மளை நாம் ஒரு விஷயத்தை செய்யணும் சொல்றோம், சொல்லிட்டா அந்த மனிதன் நாம் சொல்லக்கூடிய விஷயத்தை அவன் இல்லை என்று சொன்னால், நாம் சொல்லக்கூடிய விஷயத்தில் அந்த மனிதன் இல்லை என்று சொன்னால் அந்த மனிதன் மன உணர்ச்சி இருக்கும். அதே மாதிரி ஒரு மனிதன் நாம் சந்திக்கிறோம், நாம் சந்திக்கும் போது அந்த சந்திக்கக்கூடியவங்க அவன் இல்லை என்று சொன்னா அது எங்க திரும்பும். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு நாம் கால சூழ்நிலை பார்த்து சில விஷயத்தை நாம் விட்டுக்கிட்டாய் கொடுக்கிறோம். அவர் சொல்லிருப்பார் வச்சிருப்பார், நீ அப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிடுறோம். அவன் சொல்லிட்டு அவனுக்கு சொல்லாம இருக்கிறோம். நாம் நன்மை செய்தாலும் நாம் தான் அறுவடை செய்வோம், நாம் தீர்வை செய்தாலும் நாம் தான் செய்வோம் அறுவடை செய்வோம். நன்மை செய்தாலும் நாம் தான் அறுவடை செய்வோம், தீர்வை செய்தாலும் நாம் தான் அறுவடை செய்வோம். அதனால் நாம் யாருடைய உள்ளத்திலேயோ யாருடைய நாளையோ யாருடைய உணவையோ நம்மளை பற்றி சிந்திக்கும் போது நன்றி நாம் மன்னித்து கிடக்கும் போது நம்மளை பார்க்கும்போது சீரே வளர்ந்தான் யாருக்கு எங்க அடித்தாங்க போயிட்டேன் அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கலாம். அந்த சீரையை ஒரு வார்த்தை அல்ல எதிர்பார்க்கலாம். நம்ம எல்லோரும் யாருன்னு சொல்லணும், சென்றாலும் போயிட்டாங்க உடந்தான் எவ்வளோ புரிஞ்சு பராமரிச்சு புரிஞ்சுட்டாங்க, நோக்கி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு உணர்ந்து பொய்யான யாருதான் பாவத்தை பண்ணி அப்படி யார் சொன்னான், யார் சொன்னான், நம்மளுக்கு பார்க்கிற மக்கள் சொல்லணும். ரெண்டாவது அவனை கேட்கிற மக்கள் சொல்லணும். மூன்றாவது நாம் பேசணும். அதெல்லாம் இல்லாம நாம் உட்கார்ந்துட்டு நம்ம என்ன மூலம் போக முடியும், நம்ம சொல் மூலம் போக முடியும், நம்ம செயல் கூட போக முடியும். நாம் மனதில் எது நினைத்தோமோ எது மனதில் பார்க்கணும் அனுபவங்கள் இருந்தா எல்லாமே நம்மளது எல்லாமே நாம் நினைக்கிறோம். நாம் விஷயத்தை செய்வது யாருக்கும் தெரியாது, யாரும் பார்க்க வச்சுக்கிறோம், யாரும் கேட்க வச்சுக்கிறோம், அடிச்சுடுவோம், வந்தா கடை நினைக்கிறோம். ஆனா நமக்கு அடிச்சுடுவோம், நமக்கு செய்துடுவோம், நமக்கு செய்து சொல்லுவோம். அதுவே தெரியாது எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறிவு. அது மாதிரி இந்த கல்வியில அல்லாத வெற்றியை நாம் விளைவித்தால் உறவு நம்ம அறிவு செய்யும். செய்வோம் உறவு அறிவு செய்யும். ஒருவரை படிச்சுவான் அந்த நன்மை கூட அவன் என்ன செய்வான் சேர்த்து. இந்த கண்மான் நம்ம பாவத்தெல்லாம் தாய்கிட்ட பாவத்தெல்லாம் நாம் என்னென்ன காரியெல்லாம் நாடிக்கொண்டிருக்கோம் அமைப்புதான் லேசா
உலகத்தில் அல்லாஹ் ஊர் அல்லாஹ் சாப்பிட்டா எத்தனையோ ஆண் மாப்பிள்ளைங்க எத்தனையோ பொண்ணுங்களுக்கு பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளை ஆண்களுக்கு கிடைக்காம பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்காம எத்தனையோ மக்கள் வந்து எத்தனை காரணங்களுக்கு கேட்ட சங்கடமா இருக்கும் எந்த அளவுக்கு பரவாயில்லை நான் என்ன தெரியுமா எல்லாத்தையும் ஒட்டுக்கிட்டு சொன்னதால நமக்கே அந்தமா நடைவில் எல்லாம் பாதுகாப்பு நம்மளுடைய ஞானத்தை எல்லாம் எனக்கு நாம் எதற்காண்டி நாம் எதுக்கு துவா செய்யணும் அந்த துவாவில் எல்லாம் நம்மளாக்கி நம்ம மக்களே நம்மளை உணர்ந்து நம்ம மக்கள் அவங்களுக்கு முகப்பத்து நம்ம மயனங்களை முகப்பத்து நம்ம சகோதரர்களுக்கு முகப்பத்து எல்லாம் என்ன நினைப்பாங்க அறிவிக்கிறாங்க